பெரிய நன்றி. அதுக்கப்புறமா வந்து அடுத்த டெக்னீஷியன்ஸ், இப்போ மியூசிக் அஜேஷ் அவ்வளோ அருமையான ஒரு மியூசிக், ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர், அப்புறம் அவங்களோட டீம், அதுக்கப்புறம் நாய்ட் அவங்க ட்ரெயின் பண்ண செந்து அவர் வந்து லைக் லிட்டரலாக அவர் ஒரு பெரிய வேலைங்க. அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அந்த டாக் அந்த இடத்துல கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் டைம் சேவ் பண்ணி கொடுத்தது வந்து அவர். அதுக்கப்புறம் வந்து டிஓபி ஒரு பாண்டிகுமார் சார், அப்புறம் நிஜமாவே பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ். அதுக்கப்புறம் எடிட்டர் சான் லோகேஷ், நம்ம ஆர்ட் ஆனந்த் சார், அவர் வந்து இப்போ அவரே சொன்னார்ல உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாதுன்னு. உண்மையாகவே உங்களுக்கு இது வந்து செட்டு வச்சிருக்காங்களா இல்லை நேச்சரா அப்படின்ற டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு படத்துல வந்து அவ்வளோ அழகா அந்த நேச்சுரலா காமிக்கணும், அந்த காடு அது எல்லாமே காமிக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு சார். அதுக்கப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் பண்ணது அழகிய கூத்தன் சார், மிக்சிங் ஹரிஷ் சார், அவர் அப்புறமா கலரிஸ் ரங்கா சார், இவங்க டெக்னீஷியன்ஸ்லாம் இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு எங்களை வந்து பிளஸ் பண்ண அந்த மிஷ்கின் சார், அதுக்கப்புறம் பிரதர் தமிழரசன், அதுக்கப்புறம் அருண் விஸ்வா சார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி ரஜினி சார் அவருக்கும் எங்களோட ட்ரெய்லர் பார்த்துட்டு எங்களை வாழ்த்தின அவருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக இந்த காஸ்ட் வந்து குணாநிதி, அப்பானி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு அந்த படத்துல. பார்த்தாலே ஒரு பயம் வரும் படத்துல, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. செம்பன் வினோத் சார், தோழர் கொற்றவை, எல்லாரும் பாராட்டினாங்க. உண்மையாவே ஸ்ரீராக்காவும் அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க படத்துல. அதே மாதிரி இது அப்புறம் அஜய், அதுக்கப்புறம் இதயகுமார், இவங்க 2 பேரும் படம் ஃபுல்லா டிராவல் ஆயிருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க அலங்குன்ற பேரை வச்சு அந்த பசங்களை வந்து நீங்க நல்லா நாளைக்கு அந்த அளவுக்கு அவங்க தெரிவாங்க. அவ்வளோ எஃபோர்ட் போட்டு படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் அஜேஷ் நான் சொல்லிட்டேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். குமரேசன் சொல்லிடுறேன், உங்களே சொல்லிடுறேன். வந்து இந்த மூவி வந்து இன்னைக்கு இல்லை ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து என்னோட இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக் போனா இருந்தது வந்து சபரீஷ் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் சபரீஷ் அவர்கள். ஏன்னா அவர் இருந்ததுனால ஓகே அவர் எல்லாம் நம்மளுக்கு பார்த்துப்போம், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு படத்தை வந்து சரி நம்ம ஏதோ பண்றோம், இவங்க வராங்க, நம்ம அப்படிலாம் இல்லை, ஒழுங்கா நான் என்ன பண்றேன் எல்லாமே கரெக்டாக இது பண்றேன் எனக்கு வந்து சொல்லிட்டே இருப்பார். அவரும் ப்ரொடியூசர் தான், பட் ஸ்டில் எனக்கு வந்து எல்லாமே ஓகே நம்ம இப்படி போயிட்டு இருக்கு இது போயிட்டு அவர் இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து இந்த மூவியில. அதே மாதிரி என்னோட இந்த மூவி நான் இன்னும் ஒரு இங்கே இருக்கவங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்ணுறேன். கடைசியாக நான் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவரை பற்றி நான் கடைசியாக வரேன். ஆனால் இந்த இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்ணுறேன். என்னோட அதை தாண்டி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட 2 தாத்தாக்கள், என்னோட பாட்டி ஆயா, அவங்க 2 பேருக்குமே வந்து என்னோட நன்றி. என்னோட அப்பா அம்மா, முக்கியமாக இந்த மூவியில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருப்பார் சங்கர் பாலாஜின்னு பேர் இருக்கும். அதனால என்னோட ஹஸ்பண்ட் அவர் வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், என்னால் வந்து ஷூட்டிங்லாம் போக முடியல, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவருக்கு அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தொழிலதிபர். சரி நான் போறேன் நீ இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவர் ஃபுல்லா ஷூட்டிங் போயிட்டு இந்த கேரளாவில் இவங்க சொன்னாங்க தெரியுமா இந்த உருண்டு பொருள்றது முழுப்பது எல்லாத்துக்குமே அவரு தான் போனாரு. அப்புறம் அவரோட அப்பா அம்மா, என்னோட மாமனார் மாமியார் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன் நான். அடுத்து வந்து இன்னைக்கு இந்த நாங்கள் ஒரு படம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சொன்ன மாதிரி இந்த டீம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அலங்கு நடந்திருக்கு. இவங்க இதுல ஒருத்தர் இல்லைன்னா கூட இன்னைக்கு இந்த படம் இன்னைக்கு இங்க இருக்காது, உங்க எதிர்க்க இருக்காது. பட் இந்த படத்தை இப்போ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு அச்சாணியா வந்து சக்திவேல் அண்ணன். அவர்கிட்ட நாங்க படம் காமிச்சு அவர் படம் பார்த்துட்டு அவர் பண்ணனோடனே எங்களுக்கு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி நம்ம படம் வந்து பண்றேன்னு சொன்னோடனே சரி அப்ப நம்ம நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு. ஏன்னா அவங்க தொடர்ந்து அவர் பண்றாலே அவருக்கு அந்த ஒரு பேர் இருக்கு, சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ஒரு மூவி பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்கு. அது அந்த அளவுக்கு அவர் பண்றோடனே எங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இன்னி வரைக்குமே வந்து பெரிய சப்போர்ட். அண்ணன் படம் ஷூட்டிங்ல இருந்தே அவருக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. ஸோ அண்ணா ரொம்ப நன்றிண்ணா நீங்கள் வந்து இது பண்ணுறது. இப்போ என்னோட இப்போ நான் என்ன மெயின் இது என்னன்னா, இப்போ இந்த அலங்கு படம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல படம் நல்ல எடுத்துட்டு வந்திருக்க முக்கிய காரணம் வந்து டைரக்டர் சார் தான். ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு கதை சொல்றப்ப நாங்கள் கேட்டுட்டோம். அண்ணா என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு சொன்னார்ல, அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நான் வந்து கதை கேட்டேன். கதை கேட்டோடனே நான் 2 விஷயம் தான் அவர்கிட்ட கேட்டேன்.
சார் நீங்க என்கிட்ட சொல்ற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுல நீங்க வந்து நான் கமர்ஷியலா நீங்க வந்து ஹீரோயின் வைங்க அது வைங்க அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம், ஆனா நீங்க என்கிட்ட என்ன கதை சொன்னீங்களோ நீங்க இதை வந்து நீங்க திரையில கொண்டு வரணும் சார், எனக்கு நீங்க அதை பண்ணிட்டா போதும், ஏன்னா என் மைண்ட்ல ஒரு கதை இருக்கு, அதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நான் எனக்கு போதும் சார், அது நான் ஒரு நல்ல படம் கொடுத்துருவேன், நான் வந்து எங்க வீட்டுல பெருமைப்படுற மாதிரி நான் ஒரு படத்தை கொடுத்துருப்பேன், எனக்கு அது சந்தோஷம் இருக்கு, அதை பண்ணிடுங்கன்னு. ஸோ நாங்க கேட்டதை வந்து டைரக்டர் வந்து நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல படமா நான் நினைச்சதை விட நல்லா வந்திருக்கு படம். அதே மாதிரி டைரக்டர் சார் நான் கேட்ட மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க, நீங்க கேட்டதை நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டதெல்லாம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இன்னொரு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஸோ நான் திரும்ப அதுக்குள்ள உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. பட் இந்த அலங்குன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இன்னைக்கு அந்த அலங்குன்ற வார்த்தை நிறைய பேர் இதுக்கு முன்னாடி தெரியாது. பட் இன்னைக்கு அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அலங்கு அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாதானா அவங்க எல்லாருக்கிட்டையும் அது ரீச் ஆயிருக்குன்றது எனக்கு பெரிய சந்தோஷம். நான் டைரக்டர் கிட்ட கேட்டது வந்து நான் யோசிச்சிட்டே சரி அவர் தான் டைரக்டர், படம் பேர் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க.